ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி எக் ரோல் எப்படி பண்ணலாங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற வியூவர்ஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே மிஸ் ஆகும் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நான் இந்த எக் ரோல் பண்ணுறதுக்கு கொஞ்சம் மைதா மாவும் ஒரு 4 முட்டையும் எடுத்துருக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான முட்டை எடுத்துக்கோங்க. மைதா மாவுக்கு பதிலாக கோதுமை மாவும் யூஸ் பண்ணலாம். ஆனால் மைதா மாவில் பண்ணால் தான் இந்த எக் ரோல் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட் இந்த மைதா மாவை ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அது கூடவே கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணி நல்லா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மாவை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஆனால் கோதுமை மாவில் பண்ணக்கூடிய சப்பாத்தி பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாஃப்டாகவே இருக்கும். பட் மைதா மாவில் பண்ணக்கூடிய சப்பாத்தி பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹார்டாக, அதாவது ரஃப்பாக தான் இருக்கும். அதனால கொஞ்சம் தளர்த்தியாகவே கொஞ்சம் லூஸாகவே பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மைதா மாவை இந்த மாதிரி நல்லா அடித்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். பிசைஞ்ச மாவை ஒரு 10 to 15 மினிட்ஸ் அப்படியே ரெஸ்ட்டில் மூடி வச்சிடலாம். இப்போது 15 மினிட்ஸ்க்கு மேலே ஆகிட்டு சப்பாத்தி தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். நான் பிசைஞ்ச மாவு பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு 4 சப்பாத்திக்கு வந்திருக்குது. ஸோ 4 முட்டைக்கு தக்கன நான் 4 போர்ஷனாக சப்பாத்தி மாவை டிவைட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இப்போ இந்த மாவை நம்ம சப்பாத்தி மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம். பட் ரொம்பவே தின்னாக, அதாவது லேஸாக இருக்கணும், டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியணும், அந்த அளவுக்கு தின்னாக போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நான் 4 சப்பாத்தியும் தேய்ச்சி எடுத்து வச்சாச்சு. இது ஓரத்தில் இருக்கட்டும். அப்புறமா நான் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ், அதாவது கேரட், கேப்சிகம், கேபேஜ், ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். எல்லா வெஜிடபிள்ஸுமே இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா நம்ம இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் நடுவில் மிடில் வச்சு ஸ்டஃபிங் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். ஃப்ராங்கி பண்ணுறதுக்கும் வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரி தான் நீளமாக கட் பண்ணி எடுக்கணும். இப்போ சைடில் தோசைக்கல்லை காய வச்சாச்சு. தோசைக்கல் சூடானதும் நம்ம அதில் பண்ணி வச்சுருக்கிற சப்பாத்தியை போட்டு சூடு பண்ணிக்கலாம். சப்பாத்தியோட 2 சைட்லேயும் எண்ணெய் ஊற்றி திருப்பி போட்டு இந்த மாதிரி சுட்டு எடுத்துக்கலாம். சப்பாத்தியோட 2 சைடும் லைட்டாக வெந்ததும் நம்ம ஒரு சைடில் முட்டையை உடச்சி ஊற்றணும். என்னுடைய இரும்பு தோசைகள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் குழிவாக இருக்கிறதுனால இதில் முட்டை ஊற்றினா சரியாக நிற்காது. ஸோ நான் இதை அப்படியே ஒரு பேனில் மாற்றிக்கிட்டேன். இப்போ இந்த சப்பாத்திக்கு மேலே ஒரு முட்டையை உடச்சி ஊற்றணும். முட்டையை உடச்சி ஊற்றுனதுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா கலக்கிட்டு சப்பாத்தியோட எட்ஜ் வர, அதாவது எல்லா கார்னர்லேயும் ஈவனாக படும்படியாக ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். எக் ரோல் இப்படி பண்ணுறதுக்கு பதிலாக இன்னொரு டைப்பில் எப்படி பண்ணலான்னா, தோசைக்கல் அல்லது தவாவில் ஃபஸ்ட்டு முட்டையை உடச்சி ஊற்றி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம வேக வச்ச, அதாவது சுட்ட சப்பாத்தியை தூக்கி வச்சு அப்படியும் கூட பண்ணலாம். முட்டையை இந்த மாதிரி உடச்சி ஊற்றுனதுக்கப்புறமா டக்குன்னு நம்ம திருப்பி போடணும். இல்லைன்னா அடியில் உள்ள சப்பாத்தி கருக ஆரம்பிச்சிரும். இந்த மாதிரி ஃப்ளிப் பண்ணதுக்கப்புறம் முட்டை நல்லா வெந்ததும் அதை தனியாக எடுத்து ஒரு பிளேட்டில் அப்படியே வச்சிடலாம். இந்த எக் ரோல் பார்த்திங்கன்னா சாதாரண ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட், அதாவது ஃபாஸ்ட் ஃபுட் கடையில் வாங்கினாலே நமக்கு 100 ரூபா 150 ரூபா ஆயிரும். பட் அந்த மாதிரி கடையில் வாங்கி திண்டம் போடாமல் இனிமேல் வீட்டிலேயே ட்ரை பண்ணி பாருங்கள். நாம் பண்ணுறது எக் ரோல், அதனால் எக் போர்ஷனுக்கு மேலே இந்த மாதிரி பீஸா பாஸ்தா சாஸ் அல்லது ஷேஷ்வான் சட்னியை கொஞ்சமாக அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி சாஸை எல்லா இடமும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். அப்புறமா இதுக்கு மேலே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மிடில் வச்சு ஸ்டஃபிங் பண்ணணும். நான் ஃபஸ்ட்டு கேபேஜ், அப்புறமா கேரட், அதுக்கு மேலே கேப்சிகம், கடைசியாக ஆனியன் வச்சு ஸ்டஃபிங் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு எப்படி வேணுமோ எந்த வெஜிடபிள்ஸ்னாலும் வச்சு அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த எக் ரோலுக்கு நம்ம எந்த வெஜிடபிள்ஸையும் வதக்கக்கூடாது, அப்படியே ராவா பச்சையாக தான் வைக்கணும். அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். சிலவங்க பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸை வதக்கி வைப்பாங்க. பட் அப்படி வச்சா அதோட க்ரன்ச்சினஸ் போயிடும். இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ்லாம் ஸ்டஃபிங் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக சாட் மசாலாவை தூவி விட்டுக்கலாம். அதுக்கு மேலேயே கொஞ்சமாக கெச்சப், அப்புறம் கொஞ்சமாக மயோனீஸ் சேர்த்துக்கலாம். டொமேட்டோ கெச்சப்பும் மயோனிஸும் உங்கள் தேவைக்கு தக்கன கூடுதலாக குறைவாக ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா கிட்ஸுக்கு இது கொஞ்சம் ஜாஸ்தியாக ஆட் பண்ணால் தான் பிடிக்கும். எக் ரோலோட மிடில் போர்ஷனில் தான் இந்த மாதிரி ஸ்டஃபிங் பண்ணணும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான், ஃபோல்ட் பண்ணிவிட்டு சுட சுட அப்படியே சாப்பிட வேண்டியதான். கிட்ஸுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணி கொடுத்தா மத்தியானம் சாப்பிட்டாங்கன்னா ஈவினிங் வர பசியே எடுக்காது. ரொம்பவே நல்ல ஹெவியாக இருக்கும். ஸோ இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த எக் ரோல் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you soon in the next video. Bye.